Guys, welcome to Career Coach Tamil YouTube channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டே டு டே ஜாப் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்டேட் எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஃபாக்ஸ்கான்கிற கம்பெனியில் இருந்த இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க இஎம்எஸ் பேஸ்டு கம்பெனி எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் உள்ள ப்ராடக்ட்ஸ்க்கு. உங்களோட மேஜர் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறது தான். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்டில் எண்ட் டு எண்ட் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மொபைல் மேனுஃபேக்சரிங் ஐஃபோன் மொபைல் மேனுஃபேக்சரிங் இவங்க இப்போ இந்தியாவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்டி அசம்பிளியும் பண்ணுறாங்க, சேம் டைம் பாக்ஸ் பில்டும் பண்ணுறாங்க. உங்களோட மிஷினரிஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டில் உள்ள அப்டேட்டட் மிஷின்ஸை யூஸ் பண்ணி பிசிபி அசம்பிளிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஃபாக்ஸ்கான் குரூப்புக்கு சென்னையில் பெரிய பிளான்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ சேம் டைம் பெங்களூர்லையும் ஒரு பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபாக்ஸ்கான் பெங்களூர் பிளான்ட்லேருந்து தான் இப்போ ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பெங்களூர் லொக்கேஷன்லேருந்து மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் ஜாப்ஸ்க்கு இப்போ ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பொசிஷனில் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்டேஷன், எஃப்ஏடிபி, ஆட்டோமேஷன், அப்ளிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டொமைனில் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஜாப்க்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ, பிஇ, பிடெக் இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த பொசிஷனில் ஹையர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் மேனேஜர், இன்ஜினியர், சீனியர் இன்ஜினியர்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் 4 கேட்டகரிஸில் இப்போ ஹையர் பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்யர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 3.5 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஜாப் ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் இது சென்னை லொக்கேஷனுக்கு இல்லை பெங்களூர் லொக்கேஷனுக்கான அப்டேட். நம்பர் ஆஃப் ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள்னு கொடுத்துருக்காங்க. இவங்களோட அந்த நியூ பெங்களூர் பிளான்ட்டுக்கு அவங்களுக்கு மல்டிபிள் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்யர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், ஃபெயிலியர் அனாலிசிஸ் இன்ஜினியரிங், என்பிஐன்னு சொல்லிட்டு இந்த டிஃப்ரெண்ட் டொமைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறத கம்பெனிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆஃப் ஓப்பனிங்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஜாப்க்கு உங்களோட ரெஸ்யூம் ஃபில்டர் ஆகுமா, இன்டர்வியூ எப்படி இருக்கும்லாம் திங்க் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமை இந்த கம்பெனியோட மெயில் ஐடி vigneshwaran.m@mail.foxconn.com மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜாப் அப்டேட் டைரக்ட் கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காது. அதனால் நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டிக்கும் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள எல்லா ஃபிக்சர்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். என்னோட டவுன் டைம் கால்குலேட் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது மாதிரி இருக்கும். எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸோட மேஜர் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்பிட்வீனில் மிஷின் ஸ்டாப் ஆகாமல் இன்கேஸ் ஸ்டாப் ஆனாலும் இமிடியேட்டாக அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறது தான் உங்களோட ஒர்க்கு. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எண்ட் டு எண்ட் இஎம்எஸ் இண்டஸ்ட்ரியில் எப்படி மேனுஃபேக்சரிங் நடக்குதுங்கிற ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கணும். ஃபெயிலியர் அனாலிசிஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இன்பிட்வீன் ப்ரொடக்ஷனில் ப்ராடக்ட் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட ரூட் காஸ் அனலைஸ் பண்ணி இஷ்யூக்கான காரணம் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணணும். அதுதான் ஃபெயிலியர் அனாலிசிஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. என்பிஐ பொறுத்த வரைக்கும் நியூ ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரையல் ரன் பண்ணுறது தான் என்பிஐ. என்பிஐ டைமில் உங்களுக்கு நிறைய இஷ்யூ வரும். அந்த இஷ்யூ என்னன்னு செக் பண்ணி அதை சால்வ் பண்ணி ரிசால்வ் பண்ணுறது தான் உங்களோட ஒர்க்கு. டொமைனில் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப் அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜாப் அப்டேட் உங்கள் ரிலேட்டடாக இல்லை அப்படின்னா இஎம்எஸ் இண்டஸ்ட்ரியில் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் ஜாப் அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாய்.